ஒன்றுன்னா என்ன அப்படின்னா தலை, தலைமை அப்படிங்கிறது தான் அர்த்தம். அது ஒன்றுன்னா தலைமை. எண்ஜான் உடம்புக்கு சிரசே பிரதானம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த தலை தான் ஒன்று அப்படிங்கிற விஷயம். இப்போ முதல்ல உறுப்புகள் மட்டும் படிப்போம். அடுத்தது தன்மைகள், உறவுகள்னு 3 விதமாக பிரித்து பார்க்க போவோம். அவ்வளோதான், சரிங்களா? அடுத்தது 2 அப்படின்னா இந்த தலைக்கு கீழே தான் முகம் இருக்குது. இந்த முகம், கண், வாய். அடுத்தது 3 காது, கழுத்து, தோள்பட்டை, கைகள். இஎன்டின்னு கேட்டிருப்பீங்க, இயர், நோஸ், த்ரோட். இந்த நோஸும் ஆக்சுவலாக நம்ம முகம் 2ல் சொல்லலை நோஸை. அது ஆக்சுவலாக அந்த மூக்கு மட்டும்தான் இங்கே இருக்குது. அதனுடைய குழாயெல்லாம் இங்கே தான் இருக்குது மெயினாக. அதனால் இஎன்டி இதெல்லாமே 3ஆம் பாவகம். இஎன்டின்றதே 3 எழுத்து தானே, ஞாபகம் இல்லையா? இயர், நோஸ், த்ரோட். அடுத்தது தோள்பட்டை, உங்களுடைய தோள்கள். அடுத்தது கைகள். இதெல்லாமே ஒரே லெவலில் இருக்குது பாருங்கள். நம்ம பாடி பார்க்கும்போது அழகாக ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். 3ன்னா காது, கழுத்து, தோள்பட்டை, கைகள். அவ்வளோதான், சரிங்களா? 1ன்னா தலை, 2ன்னா முகம், கண், வாய், 3ன்னா காது, கழுத்து, தோள்பட்டை, கைகள். இப்படியே மனப்பாடம் ஆகிடுச்சு உங்களுக்கு. கரெக்டாக? அவ்வளோ சுலபம் அது. அடுத்தது இந்த கைக்கு தோளுக்கு கீழே இருக்கிறது மார்பகம், சரிங்களா? மார்பு, சரிங்களா? மார்புக்குள்ளார என்ன இருக்குது? இருதயம் இருக்குது, நுரையீரல் இருக்குது. இதெல்லாம் தான் 4, சரிங்களா? 4வது வீடு எதை பற்றி சொல்லுது? அந்த இடம் 4வது வீடு. ஏல்பின்னு எழுதுனதுலேருந்து 4வது வீடு எதுவோ அந்த இடத்த ஆய்வு செய்யும்போது உங்கள் மார்பகம், உங்களுடைய நுரையீரல் மற்றும் இருதயத்தை பற்றி விஷயங்கள் அங்கே ஆய்வு செய்யலாம். அதுக்கு தான் அது 4ன்னு அடையாளப்படுத்திக்கிறோம். டோர் நம்பர் 4 அந்த மாதிரி, சரியா? ரைட். 5 மேல் வயிறு. இதுக்கு கீழே, மார்புக்கு கீழே இருக்கிறது மேல் வயிறு. தொப்புளுக்கு மேலே மார்புக்கு கீழே இருக்கிறது பேர் மேல் வயிறு. இங்கே தான் நிறைய ராஜ உறுப்புகள் இருக்குது நமக்கு. அதெல்லாமே 5, சரியா? ரைட். 6 அடிவயிறு. தொப்புளுக்கு கீழே இடுப்புக்கு மேலே இருக்கிறது பேர் அடிவயிறு. இங்கே தான் குடல்கள் இருக்குது. 6. 7 முதுகுத்தண்டு. 7ன்றது பின்னாடி இருக்குது. நம்மளை பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம், நம்மளை நேராக நிற்க வைக்கிறது அந்த 7 தான், சரிங்களா? 7 முதுகுத்தண்டு, சரிங்களா? 8 இடுப்பு. பின்பகுதியில் இருக்கிற பகுதி. இடுப்புன்றது முன்னாடி கிடையாது, அது பேர் வயிறு. பின்னாடி இருக்கிறது பேர் இடுப்பு. 8ன்றது மறைவானது, அதனால இடுப்பு, பின்பகுதி, சரிங்களா? 9 தொடைகள், கால் தொடைகள். ரைட். 10 கால் மூட்டு. 11 கணுக்கால். முட்டிக்கும் பாதத்துக்கும் நடுவில் இருக்க பகுதி பேர் கணுக்கால். 12 பாதம். இவ்வளோதான்.